ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட ஷின்சோ அபே முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். சுதந்திர ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஷின்சோ அபே பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதை ஜப்பான் நாடாளுமன்ற கீழவையும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஷின்சோ அபே, யோஷிகிஹோ நோடா தலைமையிலான முந்தைய அரசு சந்தித்த சிக்கல்களை கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றார். ஜப்பானில் அடிக்கடி ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை விரும்பவில்லை என கூறிய பிரதமர், நிலையான ஆட்சியை வழங்குவதே முதல் குறிக்கோள் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையின் முதல் கூட்டத்தை கூட்டி பிரதமர் ஷின்சோ அபே ஆலோசித்தார். ஜப்பானில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் யோஷிகிஹோ நோடா கட்சி தோல்வியை சந்தித்தது. இதற்கு புகுஷிமா அணு உலை விபத்தினால் ஏற்பட்ட நெருக்கடியை அரசு சரியாக கையாளாததே காரணம் என கூறப்பட்டது. புதிதாக ஆட்சியை பிடித்துள்ள ஷின்சோ அபே ஏற்கனவே 2006 முதல் 2007ஆம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தவர். ஜப்பானின் புதிய பிரதமருக்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.